வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. இன்றைக்கு வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் இருந்து வந்து சிட்னிக்கு ட்ராவல் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் வீடியோவில் வந்து நாங்கள் கடைசியாக முடித்தது வந்து லோஞ்சில் வந்து சாப்பிட்டுட்டு இப்போ வந்து டெர்மினலுக்கு போய் கொண்டிருக்கோம். சிங்கப்பூரில் டெர்மினல்ஸ் வந்து கணக்கு தூரங்களில் இருக்கும். அதாவது 3 டெர்மினல்ஸ் இருக்குது. டெர்மினல் 1, டெர்மினல் 2, டெர்மினல் 3 சொல்லி இப்போ நாங்கள் பார்த்தீங்களோன்னு சொல்லிச்சுன்னா SQ221 அந்த ஃப்ளைட்ஸ் தான் எடுக்க போகிறோம். அந்த ஃப்ளைட் வந்து டெர்மினல் 1லேருந்து தான் டிபார்ட் ஆகுது. நான் நின்றது வந்து டெர்மினல் 3. ஸோ இந்த ஸ்கை ட்ரெயின் மூலம்தான் நான் வந்து டெர்மினல் 1க்கு போக போகிறேன். டெர்மினல் 1க்கு போயிட்டு அங்கேருந்து வந்து SQ221 அந்த ஃப்ளைட்டை படித்து தான் நான் போக போகிறேன். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்கை ட்ரெயின் வந்து மூவ் பண்ணி கொண்டு அதை நீங்கள் பார்க்கறதுக்கு இருக்குது. இதுக்கு அடுத்ததாக போகிறது டெர்மினல் 1. ஸோ டெர்மினல் 1 வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் டிபார்ச்சருக்கு வந்து சிங்கப்பூர் ஷங்கி ஏர்போர்ட் வந்து யூஸ் பண்ணுறது. இந்த டெர்மினல் வந்து இப்போ அப்கிரேட் நடக்கிறதால கணக்க பேசஞ்சர்ஸ் வந்து இந்த டெர்மினலில் இல்லை, பட் கேட்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஸோ வந்த உடனே வந்து அந்த நம்ம கேட்டை நோக்கி வந்து நான் போய் கொண்டிருக்கேன். டெர்மினல் 1ல் வந்து மக்கள் நடமாட்டம் வந்து மிகவும் குறைவாகவே இருக்குது. இந்த டெர்மினல் அப்கிரேட் பண்ணி முடிய வந்து இந்த டெர்மினல்லேருந்து கணக்கு ஃப்ளைட்ஸ் வந்து போகும்னு சொல்லி வந்து சொல்லினேன். நான் போக வேண்டிய கேட் F55, 56. இப்போ இந்த மக்கள் நிற்கிற இந்த கேட் தான் நான் மாறி இந்த வாக்கிங் வேயால் போய்கொண்டிருக்கேன். நான் திருப்பி வந்து இந்த இடத்துக்கு வர வேணும். மக்களை பார்த்தால் கூட மக்கள் தான் நிற்கினேன். சிங்கப்பூர்லேருந்து சிட்னிக்கு போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஃப்ளைட் ஃபுல்லாக தான் இருக்குமென்று நினைக்கிறேன். பார்ப்போம் ஃப்ளைட்டுக்குள்ளே போய் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. இப்போ இந்த கேட்டுக்கு திருப்பி வர்றதுக்கு வந்து ரங்கி நடந்து தான் வர வேணும். இதால் ரங்கி நடந்து போகலாம். ஸோ கேட்டுக்குள்ளே வந்துட்டேன். என்னென்னு சொல்லிச்சுன்னா கேட்டுக்குள்ளே வர்றது வீடியோ பண்ணலாது. அதில் வந்து செக்யூரிட்டி செக் செய்வினேன். ஃபுல்லாக வந்து உங்களோட ஹேண்ட் லக்கேஜில் உள்ள சாமான் எல்லாமே செக் பண்ணி தான் உள்ளுக்கு விடுவினேன். அப்போ வீடியோ எடுக்க விட மாட்டேனேன். இப்போ வந்து பேசஞ்சர்ஸை வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து ஏற்றுறதுக்கு வந்து கால் பண்ணிட்டேன். ஸோ நான் கொண்ட சாமான்களை வந்து பேக் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். பார்த்தீங்களோன்னு சொல்லி சொன்னால் நான் தான் கடைசிக்கு முதல் ஆளோ கடைசி ஆளோ தெரியாது ஃப்ளைட் ஏறுறதுக்கு. ஸோ இதுதான் ஃப்ளைட் ஏறுறது. SQ221 வந்து லார்ஜ் ஜம்போ ஜெட் ஃப்ளைட். ஸோ
அதில் வந்து மோர் தேன் 350 பேசஞ்சர்ஸ் வந்து வருவினேன். அப்போ ஃப்ளைட் ஃபுல்லுன்னு சொல்லிட்டோம்னா பேசிக்காக வந்து கணக்கு பேசஞ்சர்ஸ் வந்து இதில் இருப்பினேன். ஸோ இதுதான் பிஸ்னஸ் கிளாஸுக்கு பிறகு எக்கனாமிக் கிளாஸ். எந்த சீட் வந்து நான் முதலே வந்து சீட் செலக்ட் பண்ணினதால் பிஸ்னஸ் கிளாஸுக்கு அடுத்ததாக வந்து உள்ள எக்கனாமிக் கிளாஸில் எனக்கு சீட்ஸ் கிடைச்சது. அப்போ அந்த சீட்டில் இருந்து கொண்டு இரவு வீடியோ எடுப்போம்னு பார்த்தது. பட் இரவு வந்து கோப்ரோவில் வந்து வீடியோ எடுக்கிறது வந்து கொஞ்சம் சிக்கல் இருக்கு. கோப்ரோண்ட ஸ்டெபிலைசேஷன் வந்து நைட் வீடியோவுக்கு வந்து பெருசாக இல்லை. ஸோ அங்கேருந்து சிங்கப்பூர்லேருந்து வழிகட்டி இப்போ வந்து ஆஸ்திரேலியாவுக்கு மேலால் போய் கொண்டு சிட்னிக்கு இடையில் வந்து நல்ல நிற்கிறேன். ஸோ எல்லா வீடியோவும் எடுக்கல. இப்போ பார்க்க தெரியும் எல்லா மக்களும் வந்து நிற்கிறவங்க கொண்டு இருக்கிறேன். அப்போ பேசிக்காக வந்து நடந்து பார்க்கணுன்ட்டு கோப்ரோவை எடுத்துகிட்டு நடந்து வீடியோ எடுத்துக்கிட்டு நடந்தால் ஒன்றும் தெரியலை. சில மக்கள் மட்டும் டிவியில் வந்து மூவிஸ் பார்த்து கொண்டு இருக்கிறேன். மற்ற மக்கள் எல்லாருமே நிற்கிற கொண்டுட்டினேன். ஸோ இந்த ஃப்ளைட் வந்து சிட்னியில் வந்து காலமே 6 மணி 6:10 அப்படி லேண்ட் பண்ணுறது, அதுதான் பிளான். ஃப்ளைட் வந்து சிட்னியில் 6:10க்கு லேண்ட் ஆகிடுது. நேரம் வந்து அரவல்ஸுக்கு போகிறது தான் இப்போதைய பிளான். அரவல்ஸ் வந்து ஈஸி எலக்ட்ரானிக் கேட்ஸ். அப்போ எலக்ட்ரானிக் கேட்ஸ்ன்னு சொல்லிச்சுன்னா பாஸ்போர்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணின உடனே கேட் திறக்கும். அதுவே வந்து எல்லா செக்கப்பும் செய்யும். ஸோ மேனுவலாக வந்து கோ த்ரூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ குயிக்காக வந்து எக்ஸிட் பண்ணலாம். ஒரு லக்கேஜும் இல்லைன்றதால 10 மினிட்ஸில் வந்து இந்த கேட்லேருந்து எக்ஸிட் பண்ணுறது தான் மெயின் பிளான். 10 மினிட்ஸில் எக்ஸிட் பண்ணினா தான் பஸ் எடுக்கலாம். பஸ் இன்றைக்கு வந்து நான் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். சிட்னி சிபிடிக்கு போய் திருப்பி பஸ் ஏறி நான் இருக்கிற இடத்துக்கு வந்து போகிறேன். அதுதான் இன்றைக்கு வந்து குயிக்காக வந்து வெளிக்கிட வேணுமே. வெளிக்கிட்டால் தான் 9 o'clock வந்து நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து டியூட்டி ஃப்ரீயால் மூவ் பண்ணி கொண்டிருக்கேன். டியூட்டி ஃப்ரீயில் வந்து சாமான் வேண்டலாம் ஜிஎஸ்டி இல்லாமல் பிஃபோர் வந்து வெளியில் போகிறதுக்கு முதல். நாம் வந்த ஃப்ளைட் வந்து முதல் ஃப்ளைட் என்றதால் மக்கள் கூட்டம் இன்னும் வரையில். சிட்னி ஏர்போர்ட் வந்து 6 மணி, அதாவது 5:30 அப்படித்தான் திறக்கிறது. அதாவது 6 மணிக்கு தான் ஃப்ளைட் லேண்ட் பண்ணலாம். அதால் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் லேண்ட் பண்ணி இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டுன்னு நினைக்கிறேன் லேண்ட் பண்ணியிருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அந்த எலக்ட்ரானிக் கேட் இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருந்தது. அதில் போய் தேவையான செக்இன் பண்ணிவிட்டு வெளியில் நேராக வரலாம். இதுதான் எக்ஸிட் கேட். ஸோ சொன்னவனாக்கு 14 நிமிஷத்தில் வந்து வெளியில் வந்தாச்சு. வெளியில் வந்துட்டு அடுத்தது வந்து பஸ் இந்த டெர்மினலுக்கு முன்னால் ஒரு 100 மீட்டர்ஸ் வாக்கிங் டிஸ்டன்ஸில் வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்பில் போய் அந்த பஸ் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு கொண்டு விடும். ட்ரெயின் எடுத்து சென்ட்ரல் ஸ்டேஷன் போய் சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து டவுன் ஹால் ஸ்டேஷன் போய் டவுன் ஹால் ஸ்டேஷன்லேருந்து தான் ஹில்ஸுக்கு வந்து பஸ் இருக்குது. 665 அந்த நம்பர் பஸ் எடுத்து தான் நான் போகிறேன். அந்த பஸ் எடுக்கும் வேறு வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த டிஜிட்டல் மீட்டரில் அடுத்த பஸ் எத்தனை மணிக்கு வரும்னு சொல்லி அப்டேட் பண்ணிக்கொண்டே இருக்கும். அதே நேரம் வந்து மொபைல் ஆப்லையும் வந்து அந்த அப்டேட்ஸை வந்து பார்க்கலாம்.
சிட்னி ஏர்போர்ட் வந்து காலமேல பிஸி, கணக்க ஃப்ளைட்ஸ் வந்து இறங்குறதால காலமேல வந்து பிஸி. டாக்ஸி எக்கச்சக்கமாக நீங்கள் பார்க்கறதுக்கு இருக்கும், அதே நேரம் டாக்ஸியும் ஹேவ் பண்ணலாம். சொன்னால் எனக்கு பஸ் எடுத்து இப்போ இந்த மொஸ்கட் ஸ்டேஷனில் இறங்கி ட்ரெயின் எடுத்து இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வந்து சென்ட்ரல் ஸ்டேஷனிலேருந்து திருப்பி இன்னொரு ட்ரெயின் எடுத்து டவுன் ஹால் ஸ்டேஷனுக்கு போய் டவுன் ஹால் ஸ்டேஷனில் இருந்து பஸ் எடுக்கிறது தான் இப்போதைய பிளான். ஸோ என்ன மட்டும் செய்யலாம், இந்த ஸ்டேஷன்லேயே வந்து ட்ரெயின் எடுத்து 7 ஹில்ஸ் ஸ்டேஷனுக்கு போய் அதுலேருந்து திருப்பி பஸ் எடுத்து வீட்டுக்கு போகலாம். ஸோ நான் அதை செய்யலை. நான் வந்து டவுன் ஹால் ஸ்டேஷனுக்கு போனேன். டவுன் ஹால் ஸ்டேஷனில் இருந்து பஸ் எடுத்தால் நேராக வீட்டுக்கு வந்து ஒரு 200 மீட்டர்ஸில் வந்து பஸ் ஸ்டாப். ஸோ ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணி போகலாம். ஸோ அதாலேயே நான் பஸ்ஸை ப்ரிஃபர் பண்ணினேன். இந்த பஸ் 665, அதாவது டவுன் ஹால்லேருந்து எடுக்கிற பஸ் வந்து நல்ல வியூ ஒன்று தரும் காலமே. அதாவது சிட்னி ஹார்பர் பிரிட்ஜுக்குள்ளால் தான் இந்த பஸ் போகும். உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒப்ரா ஹவுஸையும் பார்க்கலாம். ஸோ நீங்கள் பாருங்கள் இந்த பஸ் எப்படி ட்ராவல் பண்ணது வந்து சிட்னி ஹார்பர் பிரிட்ஜாலையும் மற்றது ஒப்ரா ஹவுஸையும் எப்படி பார்க்கலாம்னு சொல்லி சிட்னிக்கு வந்தீங்களோட இப்படி ஒரு பஸ் ரைட் வந்து டபுள் டேக்கர் பஸ்ஸில் செய்கிறத வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. இந்த சேனல்கிட்ட கண்டெயின்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஷேர் பண்ணுங்க. இப்போ ஹார்பர் பிரிட்ஜை வந்து நெருங்கி கொண்டிருக்கேன். இந்த இடத்துலேருந்து ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒப்ரா ஹவுஸ் இருக்குது. அதாவது சன் ரைஸ் நேரம் இது பார்க்க வந்து நல்ல வடிவாக இருக்கும். ஒப்ரா ஹவுஸ் வந்து நான் எடுக்கலை இந்த வீடியோவில். நீங்கள் நான் போட இன்னொரு வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஒப்ரா ஹவுஸ் வந்து இந்த ட்ராவலில் வந்து ஒரு ஷோட் ஒன்று பண்ணியிருக்கிறேன். அந்த ஷோட்டில் வந்து ஒப்ரா ஹவுஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். இது வந்து ஸ்பீட் பண்ணி போய்கொண்டிருக்கோம். எனி ஒரு 2 மினிட்ஸுக்கு வந்து இது வந்து ஸ்பீட் தான் ட்ராவல் பண்ணுவோம் நாங்கள் ஹில்ஸுக்கு போகும் வர. மீண்டும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மற்றது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்க அடிக்கடி வீடியோ போடுறதுக்கு நினச்சிருக்கேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வந்து சொல்லி சொன்னால் அது வந்து எனக்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். மீண்டும் ஒரு வீடியோவிலேயோ ஏதாவது ஒரு கண்ணோட்டத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய். நன்றி.